நம் இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும் நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம் இடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. இன்று நான் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன் இந்த இதயத்தை பற்றி, இதயத்தை காக்க வேண்டும் பற்றியில் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். இதில் முக்கியமான கருத்து, ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். உலக அளவில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகத்தில் மாரடைப்பு, சர்க்கரை வியாதி, ஸ்ட்ரோக் என்ற கொடிய உயிர்கொல்லி நோய்கள் அனைத்தும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. கேன்சரும் சரி, உலக அளவில் நம்பர் 1 பொசிஷனில் இருப்பது இந்தியாவில். கேபிட்டல் ஆஃப் ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் என்று வந்துவிட்டது. இது வருத்தமான செய்தி. நாம் வளர்கின்ற இப்பொழுது காலகட்டத்தில் இந்த நோய்களால் பல உயிர்களை இழக்கும் பொழுது வளர்ச்சி மிக அதிக அளவில் பாதித்துவிடும். நாம் நேயர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை இன்றையிலிருந்து கடைபிடித்தால் போதும். இந்தியாவில் இது அனைத்து நோயில்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். கூடிய சீக்கிரம் நோயற்ற உலக சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஏன் இந்த கருத்தை சொல்லி இந்த ஸ்லைடை மாத்திரம் பாருங்களேன். இந்தியாவில் மட்டும் அமெரிக்கா, ஐரோப்பியர்களை விட 4 மடங்கு ஹார்ட் அட்டாக் அதிகம். சீனர்களை விட 10 மடங்கு, ஜப்பானியர்களை விட 20 மடங்கு ஹார்ட் அட்டாக். அதில் முக்கியமாக பாருங்கள், முந்தெல்லாம் 70 வயசுக்கு பிறகு வந்தது, 60 வயசுக்கு பிறகு வந்தது. இப்பொழுது பார்க்கின்றோம் 25-30 வயதில் ரொம்ப அதிகம் வருது. அதுவும் மிக வருத்தமான ஒரு செய்தி. 25-20 வயதுக்கு கீழே இப்பொழுதெல்லாம் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு கட்டாயம் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இதுவே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு இந்த மாரடைப்பு இந்த வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளாக மிக அதிக அளவில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த நாடுகளில் அந்த வியாதியின் அளவு குறைந்து கொண்டே போய்விட்டது. ஜப்பானில் இப்போ ஹார்ட் அட்டாக் என்ற வியாதியை பார்க்காத அளவு போய்விட்டது. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கை முறையை சீராக்கி, அதைவிட முக்கியம் அந்த வியாதிகள் வருவதற்கு உடைய காரணத்தை தெரிந்து அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்ட சக்தியை பெற்றுக்கொண்டதால் அங்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வெஸ்டர்னைசேஷன் ஆகிறோம், குளோபலைசேஷன் ஆகிறோன்னு சொல்லி அங்கே குறைந்து கொண்டு இருந்த வியாதிகள் வளரும் நாடான இந்தியா, சிலோன், பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பர்மா இவர்களிடம்தான் உலகத்தில் மிக அதிக அளவில் இருக்கின்றது. அது அனைவரும் சேர்ந்து நாம் இதிலிருந்து விடைபெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த சில வாரங்களாக பேசப்போகின்ற கருத்துக்கள் கூட இதை நோக்கித்தான் இருக்கப் போகின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அவங்க பையன் என்கிட்ட கூப்பிட்டு வந்து, டாக்டர் சொக்கலிங்கம், எங்கள் அப்பா எனக்கு தெய்வம் மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது, அவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பு பார்ப்பேன், பேரன் வந்து அவங்க தாத்தாவை கூப்பிட்டு வந்து, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்க தான் என்னை உருவாக்குனாங்க, அவர்களை நீங்கள் என்னுடைய தெய்வம், அவர்களை காப்பாற்ற வேண்டும் சொக்கலிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சமீபமாக பார்க்குறேன், அது தலைகீழாக மாறி அப்பா வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு,
எங்களுக்கு தலைமுறை என்று சொல்வதற்கு ஒரே ஒரு வாரிசு இந்த பையன் மட்டும்தான். இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சொக்கலிங்கம், காப்பாற்றுங்கன்றாங்க. அவர் தாத்தா வந்து தன் பேரனை கூப்பிட்டு வந்து, இந்த பேரன் தான் எனக்கு உயிர், இவன் ஒருத்தன் எங்கள் வாரிசை காப்பாற்ற முடியும்ன்ட்டு பேரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தாத்தா கூப்பிட்டு வர நிலை வந்ததுக்கு காரணம், வசதிகள் அனைத்தும் பெற்றுவிட்டான் மனிதன் வாழ்க்கையில். ஆனால் அமைதி என்று இழக்கும் பொழுது 2 நிமிடத்தில் அவனை கொன்று விடுகிறது. ஒன்றுன்னு சொன்னால் உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக நினைக்காதீர்கள். சமீபத்தில் 26 வயது ஒரு வாலிபர் ஐடியில் மாதம் 6 லட்சம் சம்பாதிக்கிறார். அவர் 3 மணிக்கு என்னை கூப்பிட்டார்கள் காலையில். 3:15 மணிக்கு போனால் மேசிவ் ஹார்ட் அட்டாக். நல்லதான் கரெக்ட் டைம் வந்தார், நன்றாகிவிட்டார். அவரிடம் டென்ஷன் தான் காரணம் என்றேன். ஐயோ, டென்ஷனால் ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டார். இதே நிலையில் சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவி 19 வயது, அவர் 5 மணிக்கு காலையில் கூப்பிடுகின்றார்கள். அப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் தான் அனுப்போம், இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னேன். பார்த்தா அந்த பெண்மணிக்கு, கல்லூரி மாணவிக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஸோ வயது கடந்து செக்ஸில் உண்டு ஆண் பெண் வேற்றுமையெல்லாம் மாரடைப்பெல்லாம் வருது. பெண்களுக்கெல்லாம் முந்தியெல்லாம் மாதவிடாய் இருக்க வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. இப்போ பெண்களும் ஆண்கள் மாதிரி வேணும்னு சொல்லி அவங்களுக்கும் போட்டி போட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலாக மாரடைப்பு. இந்த 19 வயது கல்லூரி மாணவிக்கு மாரடைப்பு வருவதற்கு காரணம் மனதில் பெரிய மன உளைச்சல். நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சரில், எப்படி சம்பாதிக்க போகிறோம் ஒரு கவலை, வீட்டில் ஒரு பண பிரச்சனை. ஒரு சின்ன வீட்டு அறையில் அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்பா அம்மா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு 60 சிகரெட் பிடிக்கிறாரு. அந்த ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கோட இந்த பெண்மணி, இந்த கல்லூரி மாணவி பேசிவ் ஸ்மோக்கினால் அனைத்தும் மாரடைப்பு வருவதற்கு காரணமாகிவிட்டது. ஸோ இதெல்லாம் வந்து ஆச்சரியமானது. பட் அதிலிருந்து கட்டாயம் எல்லாம் விடை பெற்ற முடியும். நான் சொல்ல போகின்ற கருத்து எவருக்கும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் தயவுசெய்து புரிந்து கடைபிடித்து கொண்டால் நீங்கள் கட்டாயம் பயனடைவீர்கள் என்று மாற்று கருத்தில்லை. இது உள்ளே இருக்கிறதுனால இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். இது அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா, உலக இதய நாள் என்று ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 29 உலக அளவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உலக அளவில் இதய நிபுணர்கள் வேர்ல்ட் ஹார்ட் டே என்று கொண்டாடுவது முக்கிய உள்நோக்கம் உலக மக்களுக்கு மாரடைப்பு என்ற கொடிய நோயிலிருந்து விடைபெறுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் தான் வேர்ல்ட் ஹார்ட் டேன்னு பேர். இப்போ வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு அந்த முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இது அதாவது எவ்வாறு வாழ்க்கையை பயணத்தை சீராக வைத்து கொண்டால் உங்கள் இதயம் காப்பாற்றப்படும். அதான் பார்த்திங்கன்னா, இதய நோய் வராமல் தடுக்க இனிய வாழ்க்கை பயணம். இந்த இதயம் வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத பாருங்கள். அந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த ரோடில் போகும்பொழுது பசுமையாக இருக்கின்றன. அந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சின்ன போர்டு ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. யாரும் காரில் கீரில் போகிறதில்ல, நடந்து போகிறாங்க, குழந்தைங்களோட போகிறாங்க. வேணும்னா அவங்களுக்கு பிரியப்பட்ட டாகோ கேட்டோ பூனையோ வீட்டுடைய நம்ம எந்த அனிமலை வச்சுட்டு போகலாம். அதை விட முக்கியம் சைக்கிளாக ஓட்டிகிட்டு போகலாம். இந்த சுற்றுச்சூழல் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அதே அடுத்த ஸ்டைலில் பாருங்கள். அடுத்த வருடம் வந்து நாம் இதயத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஆல் மஸ்ட் கம் டுகெதர். அந்த இதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது, நான் வேலை செய்கின்ற இடம், தி பிளேஸ் வேர் யூ ஒர்க், தி பிளேஸ் வேர் யூ லிவ், ஆல் டுகெதர் யூ மஸ்ட் கிவ் எ ஹெல்த்தி என்வாயர்மெண்ட். அதாவது உன் சூழ்நிலையை மாறுவதற்கு தயாராக இல்லை, சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொண்டால் போதும். தி பிளேஸ் வேர் யூ ஒர்க், வேர் யூ லிவ் அண்ட் வேர் யூ ப்ளே மஸ்ட் பிகம் பாசிட்டிவ் என்பதை தான் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதே இப்போ சமீபத்தில் சென்ற வருடம் 2015 அதே தான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இது பெண்களுக்கும் வீட்டிற்கும் இது மிக முக்கிய செய்தியாக என்வைரன்மெண்ட்டை ஹெல்த்தியாக வைத்துக்கொண்டு அனைவரும் சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் இதயம் என்பது கட்டாயம் காப்பாற்றி கொள்ள
வசதி செய்யும் என்பதற்காகத்தான் உலக இதய நாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது. நம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டது. இதில் நன்மை எவை தீமை எவை என்பதை நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் நாட்டில் சில அடிப்படை உரிமைகளுக்கு கூட அல்லது சில அடிப்படை வசதிகளுக்கு கூட நாம் நீண்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு அரசு என்பது இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய குடிமக்களுடைய நலன்களுக்காக அல்லது குடிமக்களில் சில குறிப்பிட்ட பிரிவினுடைய தேவைகளுக்காக எந்த நாட்டினுடைய ஒரு அரசும் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கூட அந்த மக்கள் பிரிவினர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது, தெருவில் வந்து போராட வேண்டியிருக்கிறது, உரிமை குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு அரசு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளுக்கு கூட தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்பது என்பது ஒரு சமூகம், ஒரு அரசு என்பது எந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்து வருகிறது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் ஒரு அடிப்படை தேவைகளுக்காக, அடிப்படை வசதிகளுக்காக சமூகத்தின் ஏதாவது ஒரு பிரிவினர் தொடர்ந்து போராடக்கூடிய சூழல் என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பொருத்தமானதல்ல. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் அப்படி ஒவ்வொரு அடிப்படை தேவைக்கும், அதுவும் சில பிரத்யேகமான தேவைகளை கொண்ட மக்கள் பிரிவினர் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு வெவ்வேறு தளங்களில் விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நீதிமன்றத்திற்கு வந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். அதாவது அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் ஏறக்கூடிய வகையில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை ஒருவர் மனுவாக நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்திருந்தார். உண்மையில் இதற்காக ஒருவர் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதே அவலமான ஒரு விஷயம். ஏனென்றால் இதையெல்லாம் ஒரு அரசு இயல்பாக செய்து தர வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதற்காக அரசு தரப்பில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சொன்ன காரணம்தான் மிக மிக விசித்திரமானதாக இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் சில பேருந்துகளில் நாங்கள் அப்படியே நகரும் படிக்கட்டுகளை, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சக்கர நாற்காலி உபயோகிக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியதான அந்த நகரும் படிக்கட்டுகளை, அதாவது ஹைட்ராலிக் லிஃப்ட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட நகரும் படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறோம். அதற்கு போதிய வரவேற்பு இல்லாததால் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் மட்டுமே அது இயங்குகிறது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இது நீதிபதிகளை மிகவும் எரிச்சலடைய வைத்தது. அப்பொழுது நீதிபதிகள் அவர்களிடம், அந்த அரசு வழக்கறிஞரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் வந்துதான் அந்த பேருந்தை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி ஒருவர் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த பேருந்தில் வேண்டுமானாலும் ஏறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்களா என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. இது உண்மையிலேயே ஒரு ஆதாரமான ஒரு கேள்வி. அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற போது அந்த இடத்தில் அவர்களுக்கென சில சிறப்பு பேருந்துகளை விட்டுவிட்டால் உடனே அவர்களுக்கான எல்லா விதமான ஒரு வசதிகளும் கிடைத்துவிடும், அத்தோடு தன்னுடைய கடமை தீர்ந்துவிடும் என்று பல சமயங்களில் அரசு நினைக்கிறது. ஆனால் அடிப்படை உரிமைகள் என்பது விசேஷமான உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் விசேஷமான ஏற்பாடுகள் செய்து தருவது அல்ல. மாறாக எல்லா இடங்களிலும் அவர்கள் உபயோகிக்கத்தக்கதாக அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். உதாரணமாக, நான் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தேன். அப்படி சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது அந்த சிங்கப்பூர் ரயில் நிலையங்களில் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் பார்வை புலன்கள் அற்றவர்கள் தாங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக், அதனுடைய உதவியின் மூலமாகவே அவர்கள் இப்போ டிக்கெட் பெறுகிற இடத்திலிருந்து ரயில் ஏறுகிற இடம் வரைக்கும் தானாக செல்லக்கூடிய வகையில் சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சிலர் நினைக்கலாம், எப்போதோ யாராவது ஒருவர் ஒரு பார்வையற்ற ஒருவர் ரயிலில் பிரயாணம் செய்கிறார், அதற்காக ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. மாறாக எல்லோரும் எப்போதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு வசதியை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். மாறாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையத்தில் தான் இது போன்ற பார்வை புலனற்றவர்கள்
போய் ஏற வேண்டும் என்கிற ஒரு விதியை வைத்திருந்தால் அது எவ்வளோ அபத்தமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கு பல விஷயங்களுக்கும் பொருந்தும். நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்கள் சில பேருந்துகளின் மூலமாக மட்டும் அதை பொருத்துவதன் மூலமாக எப்படி எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய எந்த இடத்திலும் பயணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. இதில் நாம் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா பேருந்துகளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நகரும் படிக்கட்டுகளை உருவாக்குவது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஒரு பேருந்தை வடிவமைக்கிற போதே அல்லது வடிவமைக்கப்பட்ட பேருந்துகளில் ஒரு சிறிய மாறுதலை செய்வதன் மூலமாக வெகு சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அது நம்முடைய வேலை அல்ல என்று ஒரு அரசு நினைக்கிறது, ஒரு போக்குவரத்து துறை நினைக்கிறது. இதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், ஒரு சிறப்பான கவனம் தேவைப்படுகிறவர்களை ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கென பிரத்யேக ஏற்பாடுகளை செய்வதற்கு பதில் பொதுவாக எல்லா இடங்களிலும் அத்தகைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. ஆனால் தமிழகத்தின் நிலை என்பது மிகவும் அவலத்திலும் அவலமானது. சட்டசபைக்கு செல்வதற்கு தான் சக்கர நாற்காலியில் செல்லக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டபோது அதை கூட தமிழக அரசு மறுத்தது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட நிறைய பொது கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்களில் கூட சக்கர நாற்காலிகள் செல்வதற்கான வசதிகள் என்பது பெரும்பாலான கட்டிடங்களில் கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இந்த வழக்கை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பேருந்துகளில் மட்டுமல்ல, இன்னும் நிறைய இடங்களில், அதாவது சக்கர நாற்காலில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அல்லது முதியவர்கள், இவர்களுக்கான ஏற்பாடுகள் என்பது எங்குமே கிடையாது என்பதுதான் உண்மை. அல்லது மிக மிக அபூர்வமாக சில இடங்களில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நிறைய இடங்களை அவர்கள் அணுக முடியாத இடங்களாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, கடற்கரைக்கு ஒரு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடற்கரையில் கடலோடிக்கு செல்வதற்கு ஒரு சக்கர நாற்காலி பயன்படுத்துகிறவருக்கு ஏதாவது ஒரு வழித்தடம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நிறைய உணவகங்களில் படிக்கட்டுகள் மட்டும்தான் இருக்கின்றன ஒழிய சறுக்கு பாதைகள் கிடையாது. அதே போல் கடைவீதிகளிலும் அத்தகைய நிலைதான். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ரயில் நிலையங்களிலும் கூட இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய ரயில் நிலையங்களில் நாம் அந்த நடைபாதை மேடைக்கும் அந்த ரயில் நிற்கக்கூடிய இடமும் எப்பொழுதும் சமதளமாக இருப்பது கிடையாது. மாறாக அந்த மேடையிலிருந்து சில படிக்கட்டுகள் ஏறித்தான் ஒரு உள்ளே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அரசு போக்குவரத்தான பேருந்துகள், ரயில் நிலையங்கள் அல்லது அரசு கட்டிடங்களிலும் கூட இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஏற்பாடும் இல்லை என்பது ஒரு அவலமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது எப்படி தனியார் நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள் அதை ஏற்படுத்தும்? இந்த விஷயத்தில் அரசிற்கு ஒரு பார்வை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இன்றைக்கு நீதிமன்றம் எல்லா பேருந்துகளிலும் நகரும் படிக்கட்டுகளை அமைக்க வேண்டும் என்று சொல்வது என்பது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய வகையில், எந்த இடத்திற்கும் அவர்கள் வரக்கூடிய வகையில் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாக அது விரிவடைய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் எல்லோருக்குமான சமநீதியை, சம வாய்ப்பை நாம் வழங்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா. தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் திமுக கூட்டணி கட்சியாக உருவாகி இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக பொதுமக்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்னவா இருக்கும், அதை யாரால கொடுக்க முடியும் நம்புறாங்க, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மனிதநேய மக்கள் கட்சி தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சார். ஒரு
கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் திமுக கூட்டணியில் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க, அது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடில் இன்னைக்கு இருக்குது, அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மையினர் சமுதாயம் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு அரசிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தேவைன்னு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க, திமுக காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு சலுகைகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றம் ஒரு நலன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் திமுக எந்த அளவுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் போது இந்த பிரச்சாரங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நமக்கு நாமே பயணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு? இந்த மாற்றம் அப்படின்னு பேசும்போது இந்த தேர்தலில் மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம், அதை வந்து சரியான இடத்துல சரியான நேரத்தில் நம்ம பதிவு செய்யணும் போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு ஓட்டு போடும், இப்படி நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு திமுகவோட ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு நம்பிக்கையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை திமுக ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கீங்க, அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் பல வாக்குறுதிகளை சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பொதுவான வாக்குறுதிகளாக இருக்கட்டும் அல்லது குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துக்கு தந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களை போன்ற ஒரு கட்சியாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றத்துக்கு வெளியில் இயங்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த 5 ஆண்டுகளிலே வாய்ப்பு கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. 2011 நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்போது எங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். முஸ்லீம்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டினுடைய அளவு அதிகரித்து தரப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அதே போன்று 2010 டிசம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் பங்கு கொண்டு பேசிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டா நிலங்களிலே சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்காக இருக்கக்கூடிய இடையூறுகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் அந்த வாக்குறுதியை தந்தார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலும் நாங்கள் வந்து அதை வலியுறுத்தியும் கூட இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதிலும் குறிப்பாக வந்து சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து சிறுபான்மை மொழி, அதாவது உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இவர்களுக்கு என்று ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். அந்த அரசாணையை இந்த ஆட்சியில் வந்து நிறைவேற்றியிருந்தால் அந்த மொழிவழி சிறுபான்மை மாணவர்கள் இப்போது 10வது வகுப்பை எழுதக்கூடிய இந்த கடைசி தருணத்துக்கு முன்பாகவே அவர்கள் நல்ல முறையில் அதை வந்து தங்களை தயாரித்திருக்க முடியும். இது குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன், நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் கோபிநாத் பேசியிருக்கின்றார், அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம், அமைச்சர்களிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். கடைசியில் நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த மொழிவழி சிறுபான்மையினர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடிந்ததை தவிர இந்த ஆட்சி அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு உருது அகாடமி, உருது மொழியினுடைய மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட அந்த அகாடமி இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தான் ஒரு துணைத் தலைவர் இல்லாமலேயே, அதாவது அது செயல்படாமலேயே முடங்கி கிடந்த ஒரு நிலை இந்த அதிமுக ஆட்சியிலே தான் ஏற்பட்டது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவையெல்லாம் பொதுவான சிறுபான்மை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் கூட பொதுவாகவே மக்கள் வந்து ஒரு முதலமைச்சரிடம் தங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் அதற்கான எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் போய்விட்ட
ஒரு அவல நிலையை தான் நாம் பார்த்தோம். சமூகத்தினுடைய ஒவ்வொரு தரப்பினரும், நீங்கள் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், இவர்களுடைய பல்வேறு வகையான கோரிக்கைகள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் ஆகிவிட்டது. குறிப்பாக மிக முக்கியமாக இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு வெகுமக்கள் கோரிக்கையாக வந்துவிட்டது. உயர்நீதிமன்றம் கூட நெடுஞ்சாலைகளிலே அரசு மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டது. அந்த உத்தரவு கூட சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. வேணுமென்றால் நெடுஞ்சாலையில் முன்பக்கம் இருக்கக்கூடிய வாசல் அடைக்கப்பட்டு பின்பக்கம் திறக்கப்படக்கூடிய அவல நிலையை பல இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தோம். ஆனால் அதை கூட அவர்கள் ஏலவே முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 ஆட்சியை கைப்பற்றும் அப்போது முதல் கையெழுத்தாக மதுவிலக்கு அமுல்படுத்துவோம் என்று சொல்லியிருப்பது மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு செயல்படாத அரசாங்கமாக தான் இந்த அரசு இருந்திருக்கின்றது. எனவே தமிழக மக்கள் கடந்த காலங்களிலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போதும் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும். இந்த பற்றி இந்த 5 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குன்னு நம்ம பேசும்போது, திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்போதும் சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர்னு பிரித்து அவங்களுக்கான தேவைகள், சலுகைகள், திட்டங்கள்னு ஒவ்வொன்றுத்தையும் நடைமுறைப்படுத்துறதுல ஒரு முக்கிய கவனம் செலுத்தியிருக்குன்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதுவும் குறிப்பிட்டு சொன்னோம்னா சிறுபான்மையினர் சமுதாயம், முஸ்லிம் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடஒதுக்கீடு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. அதை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதை செயல்படுத்தி கொடுத்தார்ன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த இடஒதுக்கீடோட முக்கியத்துவம் என்ன, அது நடைமுறைப்படுத்தப்படும் போது என்ன மாதிரியான பலன்கள் அந்த மக்களுக்கு, அந்த சமுதாய மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. நாங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற எங்கள் அமைப்பு 1995 தொடங்கப்பட்டு அப்போது முதல் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதற்காக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம். அதில் 2 விஷயங்களை ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன். 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தான் ஆதரித்தோம். அப்போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, டெமோக்ராட்டிக் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் தமிழ்நாட்டில், அதாவது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கூட்டணி. அப்போது அதற்கு முன்பாக எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மார்ச் 21 தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி, மத்திய அளவிலே, அகில இந்திய அளவிலே முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அந்த பேரணி நடத்தப்பட்டது. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி, அந்த இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. டெல்லியில் ஆட்சி மாற்றம் நடைபெற்று விட்டது. அப்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுகிறார்கள். அந்த செயல் திட்டத்தில் என்ன இருக்கின்றது என்பது செய்தித்தாள்களில் வரும்போது அதில் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் செய்தித்தாள்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் கவனித்து அதற்கு ஒரு அறிக்கையை நான் கொடுத்திருந்தேன். மறுநாள் காலையில் 6 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. அந்த நேரத்தில் எங்களுடைய அலுவலகத்தில் இருந்த ஒரு ஊழியர் தான் எடுத்திருக்கின்றார். மறுமுனையில் நான் கருணாநிதி பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜவாஹர்லால் இருக்காரா, ஹைதர் அலி இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க, வந்தோடனே பேச சொல்லுங்கள், தகவல் கொடுங்கன்னோடனே அப்புறம் நாங்கள் தொலைபேசியில் தொடர்புன்னு உடனே எங்களை வர சொல்கிறாங்க. என்ன விவரம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இல்லை. அப்புறம் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த திரு தயாநிதி மாறனை தொடர்பு கொண்டு இது என்னங்கிறது விசாரித்து, மறுநாள் பார்த்தீர்கள் என்றால் அந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இடம்பெற வைத்தார்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால், அந்த அளவுக்கு ஒரு அக்கறையுடன் செயல்பட்டதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் திமுக கூட்டணி ஆதரித்தோம்.
அந்த ஆதரவுக்காக நாங்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை ஏற்று நீதிபதி எம்எஸ் ஜனார்த்தனன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டு அது ஆய்வுகளை செய்து 2007 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்த அந்த முஸ்லீம்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு அறிவிக்கப்பட்டது. அதேபோல் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் அளிக்கப்பட்டது. அதே போன்று கலைஞருடைய ஆட்சியிலே தான் நீண்ட காலமாக அருந்ததி மக்கள் தனியான உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவர்களுக்கும் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்தது. பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு 2007ஆம் ஆண்டு, அதாவது செப்டம்பரில் தான் வருகிறது, அந்த கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்தில் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு 17-18ஆக தான் இருந்துச்சு. ஆனால் 2008 இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு 51 பேர்களுக்கு கிடைத்தது. இந்த பல 100 பேராக அது பெருகி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல் பொறியியலில், அதே போன்று பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மட்டுமல்லாமல் அரசு வேலை வாய்ப்பிலையும் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு முதலாக ஒரு 200 உரிமையியல் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டார்கள். அதில் 10 பேர், 7 பேர் இடஒதுக்கீடு, 3 பேர் மெரிட்டாக 10 முஸ்லீம்களுக்கு அதில் வாய்ப்பு கிடைத்தது. எனவே கலைஞர் அவர்கள் தான் சொன்னதை செய்தார்கள். அந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை முறையாக எந்த விதமான பழுதும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் கிடைத்தது. அதற்காக தான் நாங்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டையும் எங்கள் அமைப்பின் சார்பாக நடத்தினோம். நிச்சயமாக சார், ஒரு அரசு இயந்திரம் சரியான முறையில் செயல்படணும். அந்த அரசாங்கம் தலைவர் அப்படிங்கிற முறையில் அந்த ஆளுமை திறன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. இன்றைக்கி இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நம்ம முழுமையாக செயலிழந்து போச்சுன்னு சொல்கிறோம். பொருளாதாரம் நம்ம பின்தங்கி இருக்கோம், வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போயிருக்கிறத பார்க்குறோம், பல தொழிற்சாலைகள் இன்றைக்கி மூடக்கூடிய ஒரு சூழல்னு பார்க்குறோம். முதலமைச்சரே நேரடியாக போய் சந்திக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குன்றதையும் நீங்கள் முதலியே சொன்னீங்க. இப்போது ஒரு சரியான தலைவர், அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அது தலைவர் கலைஞர் அவர்கள்கிட்ட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. அதாவது என்னென்னா, ஒரு மாநிலத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கு தன்னை சுற்றி மட்டுமல்ல, தான் ஆளக்கூடிய இந்த மாநிலத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் என்ன பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உடனுக்குடன் தெரிந்து உடனடியாக அதில் தவறு இருந்தால் கரெக்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை திருத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் அது போன்ற ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில் தான் பார்க்கின்றோம். அவையெல்லாம் ஒரு பூதகரமாகி அதனுடைய விளைவுகள் மோசமான பிறகு தான் அவர்கள் விழித்தெழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதை கடந்த நவம்பர் டிசம்பரில் நடைபெற்ற வெள்ளப்பெருக்கில் மிக தெளிவாகவே தமிழக மக்கள் தெளிவாக உணர்ந்தார்கள். அந்த வெள்ளப்பெருக்கில் மக்கள் காப்பாற்றப்பட்டது, மக்களுக்கான உடனடியான அந்த நிவாரணங்களை செய்ததில் எங்கள் கட்சி, எங்களுடைய அமைப்பு, எங்களை போன்ற பல தொண்டு நிறுவனங்கள் அரசு இயந்திரத்தை விட மிக வேகமாக சென்று செயல்பட்டதின் காரணமாக தான் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு சிரமம் பெரிய அளவில் குறைந்தது என்று சொல்லலாம். ஆனால் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்த வண்ணம் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு 93 அகவையை எட்டிய போதும் கூட மிக சுறுசுறுப்பாக பல்வேறு தளங்களில் இருந்து பிரச்சனைகளை, அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் கூட அல்லது இப்போது ஒரு முக்கிய எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எடுத்து அது குறித்து தன்னுடைய கருத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பது தான் மிக மிக அவசியமான ஒன்று.
அப்போ அந்த வகையில் வந்து கலைஞர் அவர்களுடைய நிர்வாகத்திறனும் கலைஞர் அவர்களுடைய சுறுசுறுப்பும் கலைஞர் அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த பாணியும் நிச்சயமாக அவரை ஒரு தலை சிறந்த ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகி என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு தான் இன்று தமிழகத்திற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நமக்கு நாமே பயணம் இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அமையும்? எல்லா இடத்துலையும் போய் நேரடியாக மக்களை சந்திக்கணும்னு இப்படி பல பேரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது உண்மை. இதை தாண்டி இந்த பிரச்சாரம் விடியட்டும் முடியட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு? இது குறித்து வந்து நான் பல தரப்பு மக்களுடைய கருத்துக்களை நான் கேட்டிருக்கின்றேன். அவர் வந்து பல்வேறு சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பினர்களை சந்தித்து மனம் விட்டு வெளிப்படையாக, அதாவது ஒரு எந்த விதமான ஒரு இடைவேளியும் இல்லாமல் மனம் விட்டு பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றார். குறிப்பாக ஈரோட்டில் அவர் நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்திருக்கின்றார். அப்போ அதில் பங்கு கொண்ட சில தொழிலதிபர்கள் என்னிடமும் பேசினார்கள். என்னென்ன பிரச்சனையே தமிழகம் தொழில்துறையில் சந்தித்திருக்கின்றது, என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றது, இதை தீர்ப்பதற்கான என்ன வகையான கொள்கை மாற்றங்கள் தேவை என்பதை மிக வெளிப்படையாகவே அவர்களிடமிருந்தும் வந்து கருத்துக்களை கேட்டு தன்னுடைய கருத்துக்களையும் சொன்னது எங்கள் உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று அந்த தொழிலதிபர்கள் சொன்னார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாணவர்களை சந்தித்திருக்கின்றார். அவர்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து அவர்களிடமே அறிந்து அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவர் சிந்தனையில் பதிவு செய்திருக்கின்றார் என்பதை புரிய முடியும். மாற்றுத்திறனாளிகளை வந்து சந்தித்திருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு தரப்பினர்களையும் ஒரு இடத்தில் மட்டுமல்லாமல் 234 தொகுதிகளிலும், அதுவும் தேர்தலுக்கான அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே பிரச்சாரத்தில் முந்தி சென்று மக்களுடைய உள்ளங்களை அறிந்து புரிந்து அதற்கேற்றார் போல ஒரு கொள்கை திட்டத்தை வகுக்கும்போது இது நிச்சயமாக அந்த மக்களுடைய உணர்வுகளை தெரிந்தது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து தங்களை நாடி வந்திருக்கின்றார். மக்கள் வந்து அவரை நாடி செல்வதற்கு பதிலாக தங்களை நாடி வந்து தங்களுடைய கருத்துக்களை இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு சிறப்பான முறையில் செய்யும்போது அது நிச்சயமாக ஒரு மௌன புரட்சியாக தமிழகத்திலே தணன்று கொண்டிருக்கின்றது. மே 19ஆம் தேதி ஆட்சி மாற்றத்திற்கான அந்த பதில், அந்த ரிசல்ட் நிச்சயமாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மே 16 நம்ம தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம். நம்ம இன்னும் 1.5 மாதங்களுக்குள்ள நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அதை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன் வச்சு மக்கள் முன்னாடி உங்களுடைய கட்சியை வலுப்படுத்திக்க நீங்கள் முன்வர போகிறீங்க? நிச்சயமாக ஏராளமான விஷயங்கள் இந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக என்று சொல்வதை விட இந்த அதிமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக வேண்டி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. நான் முன்கூட்டியே குறிப்பிட்டது போன்று ஒரு வளமான வலிமையான தமிழகம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். அப்போது அதற்கு பலரும் சொல்லலாம், ஆசைப்படலாம், கற்பனையில் கோட்டை கட்டலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஒரு வலிமையான கூட்டணியால் தான் முடியும். அந்த வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது எங்களுடைய முதன்மையான பிரச்சாரமாக இருக்கும். அடுத்ததாக, ஒரு செயலிழந்த அரசு வேண்டுமா அல்லது செயல்படக்கூடிய அரசு வேண்டுமா? எத்தனையோ நல்ல திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் அறிவித்து சென்ற திட்டங்கள் இந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டு ஒரு பாரபட்சமான ஆச்சரியமான பார்வையின் காரணமாக மக்களுக்கு செல்ல வேண்டிய
பல திட்டங்கள், பாலங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அடிப்படை வசதிகளை தரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவை முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவை சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதற்கு ஏன் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை தெளிவாக சொல்வோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மிகவும் வறட்சி மிகுந்த பகுதியாக இருக்கக்கூடிய சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் சென்றது. ஆனால் இந்த ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் அந்த திட்டத்திற்கான குழாய்கள் கூட சரியான முறையில் பராமரிப்பதின் காரணமாக மக்கள் குடிநீருக்காக அல்லல் படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம். மிக பகட்டான வான வேடிக்கையான அறிவிப்புகளாக பல அறிவிப்புகள் வந்தன. ஆனால் யதார்த்தமாக அந்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டனவா என்றால் நிச்சயமாக இல்லை. என்னென்ன அறிவிப்புகள் வந்தது, என்னென்ன அறிவிப்புகள் செயல்படவில்லை, செயல்படாததான் அதிகம், அதையும் நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வோம். அது மட்டுமல்லாமல் ஒரு மர்ம முடிச்சான நிர்வாகம் உங்களுக்கு வேண்டுமா, வெளிப்படையான நிர்வாகம் உங்களுக்கு வேண்டுமா? ஏன்னா பல மர்ம முடிச்சுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்களும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை பற்றியான ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இவையெல்லாம் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் வெளிப்படையான நிர்வாகம் தேவை என்றால் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பணியை நிச்சயமாக செய்வோம். அதேபோல் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும்ங்கிறதையும் நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வோம். நிச்சயமா சார். இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. எண்ணிக்கையிலையும் சரி, ஃபஸ்ட்டு ஓட்டிங் அப்படிங்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இளைய சமுதாயத்தினர் மத்தியில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏன் தேவை, அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக திமுக கூட்டணி உருவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க? நிச்சயமாக இன்றைய இளைய தலைமுறை முதல் முறையாக வாக்களிக்க செல்லக்கூடியவர்கள் கடந்த தலைமுறைகளை விட மிகுந்த விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் இன்று சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்லலாம், நாங்கள் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை இந்த ஆட்சியில் நிறுவியிருக்கின்றோம் என்று. ஆனால் அந்த கல்லூரிகளுடைய நிலை என்னென்னா, புதிதாக தொடங்கப்பட்ட அந்த கல்லூரிகள் சில பள்ளிக்கூடங்களிலே இன்றும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கட்டடம் சரியான முறையில் இல்லாமல் ஒழுகக்கூடிய கட்டடங்களிலெல்லாம் பாடங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். எனவே இளைஞர்கள் மீது பரிவு காட்டக்கூடிய, இளைஞர்களுடைய மனநிலையை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு நிச்சயமாக தேவை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர்களுடன் நல்லதொரு ஒரு தகவல் தொடர்பை வைத்திருக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது நிச்சயமாக இளைஞர்களுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய பல்வேறு விஷயங்களை கடந்த காலங்களிலும் திமுக செய்திருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் அண்ணா நூற்றாண்டு நூலகம், அது ஒரு சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். உண்மையிலேயே நானும் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன், இந்த நூலகத்தையும் பார்த்திருக்கின்றேன். இது வெறும் ஒரு நூலகமாக பொழுதுபோக்கு நிலையமாக இல்லாமல் அது ஒரு அறிவு தளத்தை வளர்த்து கொள்வதற்காக, அதே போன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆளுமை வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக, அதே போன்று போட்டித் தேர்வுகளுக்கு
தயார் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த நூலகம் கட்டப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அந்த நூலகத்தை வேண்டுமென்றே அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேரில் இருந்தாலும் கூட அதை முடக்கி போட்டார்கள். எனவே இவர்கள் எதிர்கால தமிழகத்தினுடைய நலனை விட தங்களுடைய செல்ஃப் அஜெண்டா, தங்களுடைய செயல் திட்டத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்களுடைய நலனை பால்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி இளைஞர்களுடைய வாக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாரி வாரி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோம். மனிதநேய மக்கள் கட்சி தலைவராக ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தோட மக்களோட எதிர்பார்ப்புகள் ஒரு அரசிடமிருந்து எந்த மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக ஆட்சிக்கு வரும்போது அதை கவனத்தில் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருந்தார்? இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு ஒரு முடக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு? இதுலேருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க? தளபதி ஸ்டாலின் அவருடைய சுற்றுப்பயணம் இந்த மாற்றத்தை மாறுதலுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்க போகுது? இளைஞர்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படணும்? இப்படி பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாள்தோறும் பல்வேறு சிறந்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று சிறந்த தகவல் என்ன என்பதை பார்க்கலாம். நாம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நவீன நரம்பியல் அறுவை சிகிச்சையினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நியூரோ சர்ஜரி என்று அழைக்கப்படுகிறவர் ஹார்வே வில்லியம்ஸ் குஷிங் என்கிற அமெரிக்கர் தான். இன்றைக்கு உடலில் இருக்கிற பல்வேறு பாகங்களில் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. இருதய அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் கூட மிகப்பெரிய அறுவை சிகிச்சையாக, இதற்கு பிறகு அவர் உயிர் பிழைப்பாரா என்கிற சந்தேகத்தோடு தான் அந்த அறுவை சிகிச்சைக்கான அந்த அரங்கத்திற்குள் ஒவ்வொருவரும் உறவினர்கள் அனுப்பிவிட்டு காத்திருக்கிற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இதய அறுவை சிகிச்சை என்பது, அந்த மாற்று அறுவை சிகிச்சை என்பது எளிதாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4-5 அறுவை சிகிச்சைகளை கூட மருத்துவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே மருத்துவர். அந்த அளவுக்கு எளிமையாக ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் மூளையை, மண்டை ஓட்டை பிளந்து உள்ளே இருக்கிற மூளைக்குள் இருக்கிற நரம்புகளில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றாக, பிழைத்து திரும்புகிற வரையில் உறுதியற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சிகிச்சை முறையில் உலகத்திலேயே முதலாக அந்த பல புதிய நவீன முறைகளை அறிமுகப்படுத்தியவர் ஹார்வே தான். அவருடைய முழுமையான பெயர் ஹார்வே வில்லியம்ஸ் குஷிங் என்பது. சுருக்கமாக ஹார்வே என்று அறியப்படுகிற அவர்தான் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதிலே ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டியவர். அவர் 1869ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிறந்தார். அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 8. 1869 பிறந்தவர் அந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 2 பெரிய பட்டங்களை பெற்றார். ஏல் பல்கலைக்கழகத்தில் முதலில் தொடக்க நிலையில் இளம் அறிவியல் பட்டத்தையும், பிறகு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் மருத்துவ பட்டத்திற்கான பட்டங்களையும் அவர் பெற்றார். மருத்துவ பட்டம் பெற்ற அவருடைய கவனம் முழுவதும் மூளைக்கும் முதுகு தண்டுக்கும் இடையில் இருக்கிற உறவு பற்றியே அவருடைய கவனம் இருந்தது. அங்கேதான் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கின்றன என்று அவர் நினைத்தார். நாம் அறிவோம், நம்முடைய மூளை மிக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மண்டை ஓட்டில் அவ்வளவு எளிதாக அடித்து அதனை உடைத்து விட முடியாது. அதை உடைத்து விடுகிறார்கள் பல பேர் என்பது வேறு. ஆனால் அது அவ்வளவு வலிமையானது. அதற்கு அடுத்து உள்ளே அப்படியே மூளை இல்லை, உள்ளே ஒரு திரவம் இருக்கிறது. திரவம் என்றால் அதை ஆங்கிலத்தில் கூழ்மம் என்று சொல்ல வேண்டும். ஃப்ளூயிட், லிக்விட் என்பதை போல, தண்ணீர் போல அல்ல, ஒரு கூழ் போல இருக்கிறது. கூழ்மம், ஃப்ளூயிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படி ஒரு கூழ்மம் இருக்கிறது. அதற்குள்ளே தான் மூளை மிதந்து கொண்டிருக்கிறது. மூளையிலே இருந்து அதனுடைய தொடர்ச்சி முதுகெலும்பு வரைக்கும் வந்து சேருகிறது. எனவே தான் இன்றைக்கும் மூளையிலே ஏதேனும் கோளாறு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முதுகு தண்டிலே தான் ஊசி குத்தி உள்ளே இருக்கிற அந்த கூழ்மத்தை எடுத்து அதனை சோதனை செய்து பார்க்கிற போது தான்
மூளையிலே எங்காவது இரத்தம் கட்டி இருக்கிறதா, எங்காவது ஒரு புதிய கட்டிகள் வந்திருக்கின்றனவா என்பதையெல்லாம் இன்றைக்கும் மருத்துவ ஆராய்ச்சி வல்லுநர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எனவே அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிற அந்த மூளை எப்படி அதனுடைய நரம்புகள் வந்து சேருகின்றன என்பதை அடிப்படையாக வைத்து உடலில் இருக்கிற குருதி அழுத்தம், பிளட் ப்ரெஷர் என்று சொல்லுகிறோமே, அது காரணமாக இன்றைக்கு பலர் பல்வேறு விதமான முடக்கு வாத நோய்களுக்கு ஆளாகிறார்கள். ஒரு பெராலிட்டிக் அட்டாக் என்று ஆங்கிலத்திலே மருத்துவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வாத நோய் அல்லது மாரடைப்பு வரைக்குமான காரணங்களுக்கு இந்த குருதி அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கும் மூளைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தந்து அதிலே மூளையில் அறுவை சிகிச்சையிலும் ஈடுபட்டவராக உலக புகழ் பெற்றவராக ஹார்வே இன்றைக்கும் திகழ்கிறார். அவருடைய ஆராய்ச்சிகளை கண்டு வியந்து போய் அதற்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டன் மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகம் அவரை சீஃப் இன் சர்ஜரி என்கிற ஒரு இடத்தில் அமர வைத்தது. அறுவை சிகிச்சை துறையினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். அன்றைக்கு பாஸ்டன் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அவர்தான் மிக துணிச்சலாக அப்படி நரம்பியல் அறுவை சிகிச்சைகளை, அதுவும் மூளையில் அறுவை சிகிச்சைகளை செய்த முதல் மருத்துவர் என்று அவரை நாம் குறிப்பிடலாம். அதனாலே தான் அவரை நான் முதலில் குறிப்பிட்டது போல நவீன அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சையினுடைய தந்தை என்று அவரை அறிவியல் உலகத்தில் அழைக்கிறார்கள். பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது அவர் ஆற்றிய சாதனைகள் உலக புகழ்பெற்றவையாக இருந்தன. அதன் காரணமாகவே அமெரிக்க அரசு என்ன செய்தது என்றால் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் மூண்டபோது அந்த போர்க்களத்திலேயே போய் போர் வீரர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு ஹார்வேயை தான் அன்றைய அமெரிக்க அரசு தேர்ந்தெடுத்தது. முதல் உலகப் போர் தொடங்கி ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது மிக மூர்க்கமான நிலையை அடைந்தது. அப்போது அமெரிக்காவிலே இருந்து இங்கே இருந்து புறப்பட்டு போய் ஐரோப்பாவிலே போர் புரிந்து கொண்டிருக்கிற வீரர்கள் பலர் சிகிச்சையின்றி சிரமப்பட்ட நேரத்தில் ஹார்வே வில்லியம்ஸ் அமெரிக்காவிலே இருந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டார். 2.5 ஆண்டுகள் போர்க்களத்திலேயே இருந்து அடிபட்டு வருகிற வீரர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்தவர் ஹார்வே தான். முதல் உலகப் போரில் அடிபட்ட பல அமெரிக்க வீரர்கள் ஹார்வே இல்லை என்றால் இறந்து போயிருப்பார்கள் என்று சொல்கிற அளவுக்கு அத்தனை பேருக்கும் சிகிச்சை செய்தவர். அன்றைக்கு 100க்கு 10 பேரை காப்பாற்றினாலே மிக பெரியது. ஆனால் அவர் ஏறத்தாழ 100க்கு 50-60 பேரை காப்பாற்றினார் என்கிற குறிப்புகள் இருக்கின்றன. எனவே பிரான்ஸ் நாட்டிலே நடந்த அந்த போரின் போர்க்களத்திலேயே நின்று பணியாற்றிய காரணத்தினாலே அவருக்கு முதலில் லெப்டினன்ட் கர்னல் என்கிற பட்டத்தையும் பிறகு கர்னல் என்கிற பட்டத்தையுமே அமெரிக்க அரசு வழங்கிற்று. அது 1918ஆவது ஆண்டு. பிறகு உலகப் போர் முடிந்ததற்கு பின்னால் 1919இல் மீண்டும் அவர் தன்னுடைய தாயகத்திற்கு, ஒஹையோ மாநிலத்திலே பிறந்தவர் அவர், தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பினார். 1919 வரை முழுக்க மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைகளில் நேரடியாக ஈடுபட்டு போர்க்களத்திலும் நின்று மருத்துவ பணியை ஆற்றிய ஹார்வே 1919க்கு பிறகு நேரடியான அறுவை சிகிச்சைகளில் ஈடுபடாமல் அந்த துறை பற்றிய பாடங்களை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடத்துகிற பேராசிரியராக இருந்தார். ஓய்வு பெற்ற நிலையில் வந்து போகிற வருகை தரு பேராசிரியராக அவர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றினார். ஒரு வயது 60 வயதுக்கு பிறகு அவர் ஓய்வு பெற்று ஓய்வான வாழ்க்கையில் இருந்த நேரத்தில் என்ன நடந்தது என்றால், இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய முரண் என்று சொல்ல வேண்டும். இந்த மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கான பல வழிகளை அவர் கண்டறிந்தவர். மூளை பற்றிய நோய்களை, நரம்பியல் நோய்களை அறுவை சிகிச்சை மூலம் எப்படி குணப்படுத்தலாம் என்பதை உலகுக்கு சொன்னவர். ஆனால் 1939ஆம் ஆண்டு அவர் இறந்து போனார். எப்படி இறந்து போனார் என்றால், மாரடைப்பு வந்து இறந்து போனார் என்பதுதான் ஒரு அறிவியலில் நாம் பார்க்கிற ஒரு வியப்பான செய்தி. எவ்வளவு பெரிய அறிவியல் வல்லுநருக்கும் நோய் வந்து தீரும். மனிதர்கள் எத்தனை நோய்களை வேண்டுமானாலும் குணப்படுத்தலாம், ஆனால் மரணத்திலிருந்து எவராலும் தப்பிவிட முடியாது என்பதைத்தான் ஹார்வே வில்லியம்ஸினுடைய வாழ்க்கை நமக்கும் உணர்த்துகிறது. மனதை தெளிவாக வைத்திருந்தால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே.
விடியலே வா என்ற தொடரில் மனமே மனமே என்ற நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கு மனிதர்களிடையே காணப்படுகிற கோபம் அல்லது சினம் பற்றி பார்க்கலாம். மனிதன் உணர்ச்சி மிகுந்தவன், பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவன், உள்ளடக்கி இருப்பவன். மகிழ்ச்சி இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், காதல் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அல்லது கர்வம் இருக்கலாம், அல்லது பயம் இருக்கலாம். அதே நேரத்திலே சிலருக்கு அல்லது பலருக்கு கோபம் அல்லது சினம் இருக்கலாம். இந்த கோபம் அல்லது சினம் என்கிற சொல்லுகிற ஒரு எதிர்மறையான ஒரு மன உணர்ச்சி பல நேரங்களிலே மனிதர்களுக்கு ஒரு பேரழிவை உண்டாக்குகிற ஒரு குணமாக இருக்கிறது. அது தனக்கு மட்டுமன்றி தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தன்னை நெருங்கி இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு கேடு வரைப்பதாக அமைகிறது. அதனால்தான் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்திரைந்தான் கைவிளையாதற்று என்றுவார் வள்ளுவர். எப்படி ஒரு தரையை போட்டு கையால் அடித்து கொண்டிருந்தால் கோபத்தால் அவன் கைதான் ஒழிக்குமே ஒளி அந்த நிலத்துக்கு ஒன்றுமாக போவதில்லை. அதே போலத்தான் கோபம் கொண்டவனும் அவன் கோபம் கொண்டு கத்துவதாலோ அவன் செய்வதாலோ மற்றவர்களுக்கு ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. அவன்தான் தன்னைத்தானே வரித்து கொண்டு வீணாக கஷ்டப்படுகிறான் என்கிற அர்த்தம். அதே நேரத்திலே சினம் என்று சொல்லும் பொழுது, கோபம் என்று சொல்லும் பொழுது வள்ளுவர் இன்னொன்றை கூட கூறியிருக்கிறார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று. இந்த கோபம் இருக்கிறதே, அந்த கோபம் ஏதோ மற்றவர்களை புண்படுத்தி விட்டதாக, மற்றவர்களுடைய மனதை நோகடித்து விட்டதாக, இல்லது மற்றவர்களிடம் நம்முடைய எரிச்சலை காண்பித்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கோபம் உண்மையிலேயே பாதிப்பு யாருக்கு உண்டாகும் என்றால், யாரிடம் அந்த கோபம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் அந்த பாதிப்பை மனதளவிலே உடலளவிலே அதிகம் காண்பிக்கும். அது ஒரு பந்து செவுத்திரை வீசுகிற மாதிரி திரும்பவும் அது அவர்களைத்தான் பாதிக்கும். அது செவற்றுக்கு ஒன்றும் கெடுதல் வராது. அதை போல பல நேரங்களிலே சொல்வார்கள், சில வயதானவர்களெல்லாம் மூத்தவர்களெல்லாம் சொல்வார்கள், என்னுடைய பையன் அல்லது பேரப்பையன் இருக்கிறானே பயங்கர கோபக்காரன் தெரியுமா என்று ஏதோ பெருமையாக சொல்லுக்கார்கள். அந்த கோபம் என்பது ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு. அந்த கோபம் கொண்டு அதிகமாக அவன் செயல்படும் பொழுது தன்னை மறந்து தன் சூழ்நிலையை மறந்து அவன் அதன் கோபத்தின் காரணமாக காரியங்களை செய்யும் பொழுது அந்த தற்காலிகமாக அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாகவே கருதப்படுகிறான். அவனுடைய உள்ள மகிழ்ச்சியும் போய்விடுகிறது, புற மகிழ்ச்சியும் நகையும் உவகையும் இல்லாமல் போய்விடுகிறது என்கிறார் வள்ளுவர். அவனும் தன்னுடைய மனநிலை மாற்றிக்கொள்ள முடியாமல் போகிறது, மற்றவர்களிடையும் அது பாதிப்பை உண்டாக்குகிறது. பெரும்பாலும் இந்த கோபம் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால், மனதளவிலே மட்டும் மாற்றம் ஏற்படுவதில்லை. அது மனித மனதிலே ஏற்படுகிற கோபம் உடல் அளவிலேயும் மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகிறது. ஏனென்றால் மனித மனம் என்பது மனமும் உடலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பன. மனம் எப்பொழுதெல்லாம் அழுகிறதோ அல்லது வருத்தப்படுகிறதோ உடல் அப்பொழுதெல்லாம் அழுகிறது என்று சொல்வார்கள். தி மைண்ட் கிரைஸ் அண்ட் தி பாடி பெயின்ஸ் என்று சொல்வார்கள். ஆக மனிதனுடைய மனம் சினம் கொண்டு எழும்பொழுது அது அவனுடைய உடலிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். தற்காலிகமாக ஒரு கோபம் கொண்டவனை பார்த்தால் நீங்கள் அவன் படபடப்பாக இருப்பான், முகம் சிவந்து காணப்படும், கைகாலெல்லாம் துடிக்கும், உதறு துடிக்கும், அவனுடைய முகமே விகாரமாக மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அல்லது திடீரென்று அவன் உணர்ச்சி மிகுந்தவனாக வேண்டாத காரியங்களில் ஈடுபடுவனாக இருப்பான். அந்த கண நேரம் அந்த உணர்ச்சி மேம்பாட்டால் அல்லது கோப வெளிப்பாட்டின் காரணமாக அல்லது சினம் மிகுந்ததன் காரணமாக அவன் பல நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறான். இந்த சினம் என்பது, கோபம் என்பது எப்படி அவனுடைய உடலை பாதிக்கிறது என்றால், கோபம் மிக அதிகமாக வரும்பொழுது உடலிலே இருக்கிற அட்ரினலின் என்கிற நாளமில்லா சுரப்பி, அட்ரினல் என்கிற நாளமில்லா சுரப்பியின் மூலமாக அட்ரினலின் என்கிற ஹார்மோன் சுரக்கிறது. அந்த அட்ரினலின் பம்பிங் மிக அதிகமாக உடலிலே செலுத்தப்படுகிறது, இரத்தத்திலே பாய்ச்சுகிறது. அந்த அட்ரினலின் மிக அதிகமாக இரத்தத்திலே கலக்கும் பொழுது அது உடலிலே இருக்கிற அத்தனை அவயவங்களையும், இருதயம், நுரையீரல், இரத்தம் எல்லாவற்றையும் மிக வேகமாக செயல்பட வைக்கிறது.
மிக வேக வேகமாக செயல்படும் பொழுது அவர்கள் அதனால் பழுதடைந்து விடுகின்றன. தொடர்ந்து அப்படி கோபப்பட்டு கொண்டே இருந்தால் ஒருவன், தொடர்ந்து அல்லது சினம் கொண்டு கொண்டே இருந்தால், ஆத்திரத்தில் அவன் காரியங்களை செய்து கொண்டே இருந்தால், திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி நடந்து திரும்ப திரும்ப அட்ரினலின் அதிகமாக சுரந்து அவனுடைய உடல் அவயவங்களை பாதிக்கும். அதிக கோபக்காரனுக்கு இரத்த அழுத்த நோய் வரும், இதய நோய் வரும், மூச்சு முட்டும், அல்சர் வரும், பலவித ஒற்றை தலைவலி வரும். இவை எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். மனதினால் ஏற்படுகிற, மனதை சார்ந்து இருக்கிற உடல் நோய்கள் என்று சொல்வார்கள். ஆக இந்த சினம் என்பது அவனுடைய மனதை மட்டும் பாதிக்காமல் அந்த சினம் கொண்டவனுடைய உடல் ரீதியான பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சினத்தை பொருள் என்று கொண்டவன் தன்னுடைய சூழ்நிலையை மறந்து விடுகிறான். அதனால் அவனுடைய குடும்பத்தில் பகை ஏற்படுகிறது, நட்பு வட்டாரத்திலே பகை ஏற்படுகிறது. ஆக இந்த சினம் என்பது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய, கட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. ஒரு நேர அந்த உணர்ச்சி வெம்பேட்டால் பல நேரங்களில் குற்றங்களை செய்து கொண்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கலாம். அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான், ஆனால் அவனுடைய கோபமே அவனுக்கு கெடுதலை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த இம்பல்சிவ் என்று சொல்வார்கள். அந்த கணநேர உணர்ச்சி மேம்பாட்டால் அந்த சினம் கொண்டவனாக அவன் காரியங்களை செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் அவஸ்தைப்படுவனாக இருக்கிறான். இந்த சினத்தை கண்ட்ரோலில் அல்லது கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். அந்த சினம் வரும் என்று தெரியும் பொழுது அந்த உடனடியாக அவர்கள் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடித்துவிட்டு, மூச்சை இழுத்து விட்டு வெளியிலே இழுத்து விட்டு சுவாச பயிற்சி கொண்டு, அல்லது வேகமாக வெளியிலே சென்று ஒரு அரை மணி நேரம் வேகமாக நடந்து வந்து விட்டாலே அவர்களுடைய அந்த சினம் தணிந்துவிடும். அல்லது யோகா, மெடிடேஷன் என்று சொல்கிறார்களே, தியானம், அந்த பயிற்சிகளிலே அதிகமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அந்த சினம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சினம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்ச்சி. அது நமக்கு பாதிப்பைத்தான் உண்டாக்கும், நிச்சயமாக அது நன்மையை உண்டாக்காது. சினம் என்பது ஒரு அவனையும் அவனுடைய குடியையும் கெடுக்கக்கூடியது என்று புரிந்து கொண்டு அதை தவிர்த்து சினமில்லாத ஒரு வாழ்க்கையை, கோபமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவனும் நிம்மதியாக இருப்பான், அவனுடைய சேர்ந்த குடும்பமும் சமூகமும் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிதல் அவசியம்.